ரொம்ப சரியா சொல்லணும்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி பழுதூரம் நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு அந்த ரெட்டை மாட்டு வண்டி. அந்த காலத்துல ஏதுங்க தார் சாலையெல்லாம் வெறும் மண்பாதை தான். அந்த மண்பாதையை பார்க்கும் போது இறைய விழுங்கிட்டு அகலமா படுத்திருந்த ஒரு மலைப்பாம்பு மாதிரி ஏற்றமும் இறக்கமுமா காணப்பட்டுச்சு. அந்த மண்பாதை முழுசும் அவ்வளவு மேடு பள்ளங்கள் இருந்துச்சு. ஐப்பசி மாசம் வேற, அதனால அடமழை பெஞ்சு மேடு பள்ளம் எல்லாம் வெறும் செந்நீரா நிரம்பி இருந்தது. மாட்டு வண்டியோட சக்கரங்கள் அதுக்குள்ள இறங்கி உள்ளும் போது சேற்று கட்டிகள் சக்கர ஆழத்துல கட்டி கட்டியா ஒட்டிக்கிட்டு வந்துச்சு. மாடு ரெண்டும் நல்ல ஊட்டம். மாடுகளுடைய தொடப்பகுதி நல்ல புஷ்டியா தெரிஞ்சது. இருந்தும் சாட்டைய கையில் எடுத்து 2 வீறினாதான் வேகத்தை இன்னும் அதிகப்படுத்துச்சுங்க. அந்த 2 மாடுகளும் மாட்டு வண்டிக்கு மேல 2 ஜமுகாலத்தை கட்டி கூரையா உருவாக்கி இருந்தாங்க. அந்த கூரைக்குள்ள ஆதிகேச கவுண்டருடைய மகனும் மருமகளும் உட்காந்து இருந்தாங்க. 2 பேர் கழுத்துலயும் மாலைகள். அதுவே அவங்க 2 பேரும் புதுமண தம்பதிகள் அப்படின்றத சொல்லாம சொல்லுச்சு. பொண்ணோட பெயர் தமயந்தி. பார்க்க கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் கலையா அழகா இருந்தா. கல்யாண பெண்ணுக்கே உரிய வெக்கத்தால முகம் பூரிச்சு போய் கொஞ்சம் சிவப்பா தெரிஞ்சா. கவுண்டருடைய பையன் பேரு கணேசன். பார்க்க நல்லா வாட்ட சாட்டமா தான் இருந்தான். மூழ்கின சிமெண்ட் தின்ன போல தோள்பட்ட ஆத்தோரமா இருக்கக்கூடிய நாணல் புதர் மாதிரி சுருண்ட தலைமுடி. மார்பு ரெண்டும் அவன் தினசரி தண்டாலும் பஸ்கையும் எடுத்து ஒரு தேக பயிற்சிக்காரன் அப்படின்றத எதிரொலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. கல்யாண கலை அவளோட கண்கள்ல ரொம்ப தெளிவா தெரிஞ்சுது. இடுப்புல சேலத்து பட்டு வெட்டியும் மார்புல கல்யாண சட்டையும் அணிஞ்சிருந்தான். நெற்றியில காப்பு கயிறு கட்டப்பட்டிருந்தது. வண்டி மேடு பள்ளங்கள்ல ஏறி இறங்கும் போது தமயந்தியும் அவனும் ஒட்டி உரசிக்கிற மாதிரியான நிலை உருவாகி இருந்தது. அது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இவங்க அந்த மாட்டு வண்டிய தமயந்தியோட தாய்மாமனான சாமி கவுண்டர் தான் ஓட்டிட்டு வந்தாரு. புதுமண தம்பதிகள் வெக்கம் கலந்த ஊடல ஜாடமாடைய ரசிச்சுக்கிட்டே வண்டிய ஹே ஹே அப்படின்னு விரட்டிக்கிட்டே வந்தாரு. முடுக்கூர் வலையில சாலை திரும்பிச்சு. இடது பக்கம் போனா அந்த சாலை சேலம் நோக்கி நேரா போகும். வலது பக்கம் திரும்பினா வாழப்பாடி. அதுவே திரும்பாம நேரா போனா பழுதூர் வந்துடும். மாம்பழத்தூர் அப்படின்ற பேர் தான் சுருங்கி பழத்தூர்னு ஆகிருச்சு. திருமண பக்கம் எல்லாம் மாமரங்கள். எல்லா மாமரங்களும் படு ஊட்டமா வளர்ந்து இருந்துச்சு. கண்ணா பின்னான்னு கிளைகள் இருந்துச்சு. ஒரே ஒரு மரத்துல மட்டும் சிவப்பு கலந்த பச்சை பந்தல கட்டு தொங்க விட்டது மாதிரி பழங்கள் தென்பட்டுச்சு. இத்தனைக்கும் இது ஐப்பசி மாசம், சீசனே இல்லாத காலம். அடைமழைக்கு பூக்கள் உருவாக வேண்டிய தருணம். ஆனாலும் அந்த மரத்துல பழங்கள் பறிக்கப்படாமல் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. சாமி கவுண்டர் அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே தான் மாட்டு வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தாரு. சாமி கவுண்டர் கவனிச்சத தமயந்தியும் கவனிச்சா. பழுத்த பழங்கள் இருந்த அந்த மாமரத்தை பார்த்ததும் அவளுக்கும் ஆசை வந்துருச்சு. அந்த மாமரத்தை அவ ஆசையா பார்த்த விதமே அவளுக்கு பழங்கள் வேணும்னு புரிஞ்சுக்கிட்டான் கணேசன். என்ன தமயந்தி, மாம்பழத்தை பார்க்க ஆசையா இருக்கா? கணேசன் ஆவலா கேட்க ஆமா அப்படின்ற மாதிரி தலையாட்டினா. தமயந்தி ஆமான்னு தலையாட்டும் போது நேர்வகிட்டு சுட்டியும் மூக்கு புல்லாக்கும் ஆடி அசைஞ்சி ஆமான்னு சொல்லாம சொல்லுச்சு. மாமோ கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க அப்படின்னு உடனே இறஞ்சி சொன்னா. சாமி கவுண்டரும் வண்டியை இழுத்து பிடிச்சு நிறுத்தினாரு. ஏமாப்ல தமயந்திக்கு மாம்பழம் வேணுமா? உடனே சாமி கவுண்டர் தமயந்தி பக்கம் திரும்பி, ஏம்பல இது என்ன இப்ப போய் மாம்பழம் கேட்டுக்கிட்டு முழுவாவு கிடக்கும் போது கேட்டா கூட ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு கிண்டலா சொல்ல, அட போ மாமோய் அப்படின்னு தமயந்தி வெக்கத்துல சிவக்க ஆரம்பிச்சா. நின்ன மாட்டு வண்டியில இருந்து கணேசன் வேகமா குதிக்க அவன் குதிச்சாலத்துல கொஞ்சம் நீர்த்தாரைகள் இருந்துச்சு. அவன் அது மேலேயே குதிச்சதும் அங்கிருந்த தண்ணிகள் நாலா பக்கமும் செதறி விட ஆரம்பிச்சுது. அந்த மண்சால ஓரமா சப்பாத்து கள்ளி செடிகள் அதையே வேலி போல நெடுந்தூரத்துக்கு வளர்த்து வச்சிருந்தாங்க. கணேசன் மாலையும் கழுத்தமா அதை தாண்டலான்னு முயற்சி பண்ணும் போது அது அவனுக்கு இடையூறு ஏற்படுத்துச்சு. அதனால மாலையை கட்டி தமயந்தி கிட்ட கொடுத்தான். பிறகு வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு சப்பாத்தி கள்ளி வேலிய ஒரே தாண்டுல தாண்டியும் குதிச்சான். அப்படியே சருகுகளை மிதிச்சுக்கிட்டே ஓங்கி வளர்ந்திருந்த பழங்கள் தொங்கிட்டு இருந்த அந்த மாமரத்துக்கிட்ட போனா. எப்படி ஏறது அப்படின்னு கீழிருந்தபடியே ஒரு நோட்டம் விட்டான். சொரசொரப்பான செதிர்கள். 3 பேர் சேர்ந்து பிடிச்சாலும் வசப்படாத அடித்தண்டு மரம். கிட்டத்தட்ட 10 அடி உயரத்துக்கு மேல கிளை பகுதிகள் பறந்து விரிஞ்சிருந்தது. அதை எட்டி பிடிச்சு மேலே ஏறது கொஞ்சம் சிரமம் தான். ஒரு கயிறு மட்டும் இருந்துச்சுன்னா அதை மரக்கலை மேல வீசி கயிறை வளைச்சு கட்டி அதை பிடிச்சுக்கிட்டு மேலே ஏறதான் உசிதம் அப்படின்னு மனசுக்குள்ள பட்டுச்சு. மாட்டு வண்டிக்குள்ள முழங்கால மடக்கி பிடிச்சுக்கிட்டு கணேசன் எப்படி பழம்பறிக்க போறான்றத ஆவலா பாத்துக்கிட்டு இருந்தா தமயந்தி. அப்போ மாங்காட்டுக்குள்ள இருந்து ஒரு 10 வயது சிறுவன் பாலமுருகன் மாதிரி இடுப்புல துண்டோட திபுதிபுன்னு ஓடி வந்தான். படுவேகமா வந்த அவன் கணேசனை மிரண்ட விழிகளோட பார்த்தான். கணேசனும் அவன்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சான். டேய் யாருடா நீ? எதுக்காக இப்படி இலக்க இலக்க ஓடி வர? அது வந்து ஆமா நீ யாரு? இந்த மரத்தை எதுக்கு பாக்குற அப்படின்னு கேட்டான். நான் உன்ன கேள்வி கேட்டா நீ என்ன கேள்வி கேக்குறியா? நீ யாருடா அதை முதல்ல சொல்லு. என் பேரு கொடுக்கா புலி. நான் இந்த தோப்புக்காரோட பையன். அப்படியா, சரி விஷயத்த சொல்லு. எதுக்காக இப்படி ஓடி வந்த? அது இது சாமி மரம். இதுல யாரும் ஏறக்கூடாது. சாமி மரமா? ஆமா, முனீஸ்வர மரம். இதுல காய்க்கிற பழங்கள் எல்லாமே முனிக்கு தான் சொந்தம். தம்பி என்னடா இது புதுசா இருக்குது.
ஒரு மரத்துல காய்க்கிறதுல ஒரு 4-5 பழத்தை வேணா சாமிக்கு எடுத்து வைப்பாங்க, அதுக்குன்னு ஒரு மரத்தையவா கொடுப்பாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, இது மேல யாரும் ஏற மாட்டாங்க, நீ ஏறிட்டா என்ன பண்றதுன்றதுக்காக தான் இத சொல்றதுக்கு உங்ககிட்ட ஓடோடி வந்தேன். சரி, மரத்துல ஏற வேணாம், மாம்பழத்தை கலர் அடிக்கலாம்ல. இங்க பாரு, இது சாமி மரம், இதுல இருந்து கீழே விழக்கூடிய பழத்தை கூட நாங்க யாரும் சாப்பிடவும் மாட்டோம், தொடவும் மாட்டோம், அதுக்கப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னு சொன்ன அந்த பொடியன் அங்கிருந்து வேகமா ஓடியே போனான். கணேசோட முகத்துல கொஞ்சம் குழப்பம். வண்டியிலிருந்து தமையந்தி கணேசனை தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. அந்த பொடியனும் கணேசனும் பேசினது நிச்சயம் அவ காதுல விழுந்திருக்க வாய்ப்பே இல்லை. தன்னுடைய ஆசை பொண்டாட்டி முறையா ஒரு மாம்பழத்தை கேட்டிருக்கா, இதை கூட பறிச்சு தரலன்னா தன்னை பத்தி என்ன நினைப்பா? கணேசனுடைய மனசுக்குள்ள அந்த பொடி பையன் சொன்ன விஷயம் ஒரு விதமா வேடிக்கையா தான் தோணுச்சு. முனிக்கு எதுக்காக மாம்பழம்? அப்படியே தேவைனாலும் ஒரு மரத்துல இருக்கக்கூடிய எல்லா பழத்தையுமா அது சாப்பிட போகுது? இத்தனைக்கும் எந்த முனீஸ்வர மரம்னு அந்த பொடியன் சொன்னானோ அந்த முனீஸ்வரனை கும்புறதுக்காக தான் இப்போ அவங்க 2 பேருமே போய்கிட்டு இருக்காங்க. முனீஸ்வரன் தான் அவங்களுடைய குலசாமியும் கூட. என் குலசாமி என்ன ஒரு பழத்துக்காகவா தண்டிக்க போகுது அப்படின்னு மனசுக்குள்ள கணேசன் யோசிக்க ஆரம்பிச்சான். கடைசியில கணேசனுடைய மனசுக்குள்ள தன்னுடைய ஆசை மனைவியோட ஆசை தான் ஜெயிச்சது. தரைய குனிஞ்சி ஒரு கல் எடுத்தவன் மரக்கலை நடுவே எரிஞ்சான். கணேசன் எரிஞ்ச கல் பட்டு 2 பழங்கள் ஜோடியா அருந்து கீழே விழுந்துச்சு. ஓடி போய் கையில எடுத்தான். நல்ல மஞ்சளும் சிவப்பும் கலந்த பழம். கையில எடுத்து பிடிக்கும் போது திம்முன்னு கனமா இருந்துச்சு. பழத்தோட தமையந்த நோக்கி திரும்பினா. வண்டியில தாவி ஏறினா. சாமி கவுண்டர் மாடுகளை முடுக்கி விட 2 மாடுகளும் வேகம் எடுக்க ஆரம்பிச்சது. வீர தீரமா தான் பறிச்சுட்டு வந்த பழத்தை தமையந்து கிட்ட கொடுத்தான் கணேசன். அவளும் அந்த பழத்தை வாங்கிக்கிட்டு கணேசனை ஒரு வீரனை பாக்குற மாதிரி ரொம்ப பெருமையா பார்த்தா. சாப்பிடு, நல்ல வாசமா இருக்கு பாரு அப்படின்னு சொன்னான். கணேசன் சொன்ன வார்த்தை சாமி கவுண்டர் காதலையும் விழுந்துச்சு. ஏமாப்ல, நீ பறிச்சுட்டு வந்த பழத்துல ஒரு பழத்தையாவது இந்த மாமனுக்கு கொடுக்கணும்னு உனக்கு தோணவே இல்லையே அப்படின்னு சாமி கவுண்டர் கேட்க, மாமா இது ஒன்றும் பழம் இல்லை, காய், உங்களுக்கு தான் பல்லே இல்லையே, அப்புறம் எப்படி நீங்க காயை சாப்பிட முடியும்? கணேசன் சொன்னதை கேட்டதும் சாமி கவுண்டர் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்குள்ள தமையந்தி ஆசையா அந்த பழத்தை வாயில வச்சுட்டா. வச்ச வேகத்துல பழத்தை உறிஞ்சி குடிக்க ஆரம்பிச்சா. சாரு கொஞ்சம் உள்ள போகவும் அந்த பழத்தை அப்படியே உதறினா. என்ன புள்ள, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான் கணேசன். ஒரே புளிப்பு, பார்க்க பழுத்த பழமா தெரியுது, ஐயோ அநியாய புளிப்பு அப்படின்னு பழத்தை தூக்கி எரிஞ்சா. சாமி கவுண்டர் பார்த்துட்டு, தூக்கி எறிதான் அதை கேட்டியாக்கும் அப்படின்னு கேட்டாரு. அவளோட முகம் அதை கேட்டு வருத்தப்பட ஆரம்பிச்சது. இதை கவனிச்ச கணேசன், எப்பல என்ன அப்படின்னு கேட்டான். அவ ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா. சும்மா சொல்லு அப்படின்னு தைரியம் கொடுத்தான் கணேசன். இல்ல, நீங்க முதல்ல தந்ததை நான் தூக்கி எரிஞ்சிட்டேன் அப்படின்னு வருத்தமா சொல்லவும், புளிச்சிருச்சு அதனால தூக்கி எரிஞ்சிட்டேன், அதுக்கு என்ன இப்போ? எனக்கு வாயெல்லாம் புளிக்குது மாமா, இனிப்பா ஏதாவது வாங்கித்தாங்களேன் அப்படின்னு செல்லம்மா கேட்கவும், தந்துட்டா போச்சு, நம்ம பழுதூர் முனீஸ்வரன் கோயிலுக்கு தான் போறோம், கோயிலை சுத்தி தான் சந்தையே இருக்கு, சந்தையில அல்வாவும் மிச்சரும் நல்லா இருக்கும், ஒரு தூக்கு அல்வாவே காசு தான். ஐயோ அம்புட்டு காசாவும் அப்படின்னு ஆச்சரியமா கேட்டா தமையந்தி. அல்வாங்கிறது நெய்யில பண்றது போல, எங்க அம்மா மல்லாட்ட நிலை தான் அல்வாவே கிண்டுவாங்க, நான் வாங்கி தர போற இந்த அல்வாவை நீ தின்னுப்பாரு அப்புறம் தெரியும் அப்படின்னு சொன்னவன் தன்னுடைய கம்பளி பூச்சி மீசிய ஒரு நீவிக்கிட்டான். மாப்பிள்ள, ஊர் வந்துருச்சு, அதோ பாருங்க சாமி தெரியுது அப்படின்னு சாமி கவுண்டர் தன்னுடைய சாட்ட கையோட காட்டின திக்கல பழுதூர் முனீஸ்வரன் கோயில்ல 30 அடி உயர உருவ சிலை கம்பீரமா தெரிஞ்சது. அதை பார்த்த மாத்திரத்துல படபடன்னு கணத்துல போட்டுக்கிட்டா தமையந்தி. கணேசனும் பக்தி பரவசத்துக்கு மாற ஆரம்பிச்சுட்டான். சாமி கவுண்டர் மாடுகளோட வாழை முடுக்கி இன்னும் வேகத்தை அதிகப்படுத்தினாரு. பழுதூர் சாலைக்குள்ள வண்டியும் வேகம் எடுத்துச்சு. ஒரு வழியா முனீஸ்வரன் பொட்டல் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த கம்பீரமான சன்னதிக்கு முன்னாடி நின்னுச்சு. 3 பேரும் கீழே இறங்கினாங்க. கணேசனும் தமையந்தியும் மனக்கோலத்துல கோவிலுக்குள்ள நுழையறத பார்த்தாரு பூசாரி கோலப்பன். வேகமா அவங்க 2 பேரும் எதிர்கொண்டு போய் வாங்க வாங்க அப்படின்னு 2 பேரையும் வரவேற்க ஆரம்பிச்சாரு. சாமி கவுண்டர் முந்திக்கிட்டாரு. பூசாரி ஐயா, காலையில தான் கல்யாணம் முடிஞ்சிச்சு, எங்க குடும்பத்துல முதல் ஆசீர்வாதம் முனி தான் பண்ணணும், முனி பண்ணதுக்கு பிறகுதான் அப்பனும் ஆத்தாலும் கல்யாண தம்பதிகளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அதான் பக்கத்து பருத்தி ஊர்ல இருந்து கண்ணால முடிஞ்சதும் வண்டியை கட்டிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாரு. சந்தோஷம். மாலையும் கழுத்தமா வந்து நிற்கும் போது நினைச்சேன், எப்ப நீங்க முனியை நம்பி வந்துட்டீங்களோ அது உங்களை கைவிடவே விடாது அப்படின்னு சொன்ன பூசாரி முனீஸ்வரன் காலடி இருந்த சொம்புல இருந்து வேப்பலை போட்டு வச்சிருந்த தண்ணீரை எடுத்து தமையந்த முகத்திலையும் கணேச முகத்திலையும் மாறி மாறி அடிச்சாரு. 2 பேருமே ஏதோ பலிக்கோழிகள் போல உதற ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் திருநீரை எடுத்து தலைக்கு மேல கையை உயர்த்தி முனீஸ்வரன்கிட்ட காட்டிட்டு அதை கணேசன் நெத்தியிலும்
தமைந்து நெத்திலையும் பூசி விட்டாரு. சாமி கவுண்டர் கொக்கு மாதிரி முகத்தை முன்னாடி நீட்டவும் அவருக்கும் விபூதியை போட்டு விட்டாரு பூசாரி. அதுக்கப்புறம் சாமி கவுண்டர் தட்டுல மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சிருந்த 4 காலநாக்களை காணிக்கையா போட்டுட்டு ஒரு தூக்கு நெல்லு கொண்டு வந்திருக்கேன், அதை எங்க இறக்கட்டும் அப்படின்னு கேட்டாரு. சாமி கவுண்டர் கேட்டதுக்கு பூசாரி நெற்குதிரை காட்டினாரு. நேத்து நெல்லை அதுல கொண்டு போய் கொட்டுறதுதான் வழக்கம். அதை கவனிச்ச சாமி கவுண்டர் நெல்லை எடுத்துட்டு வர்றதுக்காக வண்டியை நோக்கி போக ஆரம்பிச்சாரு. கணேசனும் தமையந்தியும் முனீஸ்வரனை சுத்தி வந்து வணங்க ஆரம்பிச்சாங்க. அப்போ கூட தமையந்திய ஒட்டி விட்டு தான் உரைச்சிட்டு இருந்தாங்க கணேசன். இவங்க 2 பேரையும் பூசாரி கோலப்பன் நல்லாவே கவனிச்சுட்டு தான் இருந்தாரு. புதுசா கல்யாணம் ஆனதுங்க, அப்படிதான் இருக்கும் அப்படின்னு அதை ஒன்னும் பெருசுப்படுத்திக்கல, எதுவும் சொல்லவும் இல்லை. ஐப்பசி காலன்றதுனால ஏற்கனவே மேகங்கள் கொஞ்சம் இருண்டு போய் தான் இருந்தது. திடீர்னு மேக கூட்டங்கள் ஒன்று சேர மழை பெய்ய ஆரம்பிச்சது. அடமழைங்கிறது சரியாதான் இருக்கு அப்படின்னு சொல்லியபடியே பூசாரி அவருடைய குடிசையை நோக்கி ஓடினாரு. கணேசனும் தமையந்தியும் அந்த மழையை ஒன்றும் பெருசா எடுத்துக்கவே இல்லை. அவங்க 2 பேரும் முனீஸ்வரன் சிலையை ரொம்ப பக்தியா சுத்தி வந்துட்டு இருந்தாங்க. கல்யாண பொண்ணு, மழையில் நனையாதாத்தா, காய்ச்ச குளிர் வந்தா அப்புறம் முதராத்திரி தப்பி போகும். எப்பவும் முதராத்திரி மட்டும் முகூர்த்தத்துல இருந்து சரியா 9 நாளைக்கு நேரத்துக்குள்ள நடந்து முடிஞ்சிடணும். அப்பதான் கல்யாணத்துல பெரியவங்க பண்ண ஆசீர்வாதம் அப்படியே உடம்புல இருந்து கருப்பிடிக்கிற குழந்தைக்கு போய் சேரும் அப்படின்னு பூசாரி போகிற போக்குல சொன்ன விஷயம் கணேசனை கொஞ்சம் சிந்திக்க வச்சுது. அதுக்கப்புறம் தமையந்திய மேற்கொண்டு நனைய விடாம தமையந்திய கூட்டிக்கிட்டு முனீஸ்வரர் சிலையில இருந்து 50-60 அடி தூரத்துல இருந்த நல்லா வளர்ந்திருந்த ஒரு சொரக்கவுத்தி மரத்துக்கு கீழே கொண்டு போய் நிக்க வச்சான். தமையந்தியும் கணேசனும் அந்த மரத்து கிழப்பு நிக்கிறதுக்கும் மழை வழுக்கிறதுக்கும் சரியா இருந்துச்சு. காத்தும் மழையும் ஏதோ பேட்ட ரவுடிங்க மாதிரி ஒண்ணுக்கு சரியா மோதிக்கவும் ஆரம்பிச்சது. சாமி கவுண்டர் தான் ஓட்டிட்டு வந்த வண்டியோட ஜமுக்கால கூரைக்கு கீழே போய் உக்காந்துக்கிட்டாரு. மழை பிறண்டு சீறி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நீடிச்சுது. வண்டி நீட்டு இருந்த இடத்துல முட்டிகள் அளவுக்கு தண்ணி போக ஆரம்பிச்சுது. மாப்பிள்ள, இந்த தண்ணியில வண்டி எடுக்க முடியாது போல இருக்கு அப்படின்னு கணேசனை பார்த்து சத்தம் போட்டு சொன்னாரு. கணேசனும் பட்டு வெட்டு அழுக்காயிடக்கூடாதுன்றதுக்காக அழுத்து தோல்ல போட்டிருந்தான். இடுப்புக்கு கீழே கோமணம் மட்டும்தான். மாப்பிள்ள, என்ன இது, வேட்டி இடுப்புல கட்டுங்க, அழுக்கான ஆயிட்டு போகுது அப்படின்னு கிண்டலா சொன்னாரு சாமி கவுண்டர். மாமா, இது என்னோட கல்யாண வேட்டி, இதை நானு அவ்வளவு சீக்கிரம் அழுக்காக விட மாட்டேன். அது சரி, இப்ப எப்படி மாமா ஊர் திரும்புறது அப்படின்னு மரத்துக்கு கீழே இருந்தே கேட்டான். அதான் மாப்பிள்ள, எனக்கும் புரியல, வண்டியில கிளம்ப முடியாது, பேஞ்சிட்டு இருக்க மழையில வண்டி சக்கரம் புதைய ஆரம்பிச்சிடும், அப்போ பழுத்தூர்ல எங்காச்சும் ஒதுங்க வேண்டியதுதானா அப்படின்னு கேட்டான். அதான் மாப்பிள்ள ஒரே வழி. சரி மாமா, நீங்க வண்டிக்கிட்டே இருங்க, நான் போய் ஏதாவது இடம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னவன் தமையந்திய பார்த்துட்டு, தமையந்தி நீ இங்கே இரு, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா நகர ஆரம்பிச்சான். கணேசன் அங்கிருந்து போறத பார்த்ததுமே, மாப்பிள்ள சீக்கிரம் வாங்க, புது பொண்ணுக்கு மனசு தாங்காது அப்படின்னு கொஞ்சம் ஒத்து ஊதுனாரு சாமி கவுண்டர். சரி மாமா அப்படின்னு சொன்னவன் இன்னும் கொஞ்சம் வேகமா நடக்கவும் ஆரம்பிச்சிருந்தான். கணேசனுடைய தலை மறைஞ்ச அடுத்த சில வினாடிகள்லேயே யாருமே எதிர்பார்க்காத அந்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேற ஆரம்பிச்சது. சிறுவராயன் மலையோட மலைக்கல்ல சேந்தன் குழந்தை அவனும் அவருடைய சகாக்களும் குதிரை மேல உட்காந்தபடியே அந்த இடத்துக்கு வந்ததுதான் ஆச்சரியம். அவனை பார்த்ததும் பூசாரி ஆடி போயிட்டாரு. சேந்தன் குழந்தை முற்றிலும் அணைஞ்சிருந்தான். அவன் வந்த குதிரைகளும் ரொம்பவே களைப்பா தெரிஞ்சது. பூசாரி அவனை பார்த்ததும், குழந்தை அப்படின்னு சொன்னாரு. உன்னை பார்க்க தான் வந்தேன், வழியில மழை பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா சேந்தன். குழந்தை, என்கிட்டதான் அந்த நகை நட்டு எதுவுமே இல்லைன்னு நான் சொன்னனே, கேட்காட்டி எப்படி குழந்தை அப்படின்னு ரொம்ப கெஞ்சுற மாதிரி பேச ஆரம்பிச்சாரு பூசாரி. உங்ககிட்ட தான் இருக்கு, செட்டியாரு காசிக்கு போகும்போது உங்ககிட்ட தான் கொடுத்துட்டு பத்திரமா வச்சுக்க சொல்லிட்டு போயிருக்காரு, நீ இல்லைன்னு சொன்னா நான் அதை நம்பிடுவேனா பூசாரி அப்படின்னு பூசாரி மார்பு நடுவுல தன்னுடைய கூர்மையான கத்திய பதிக்க வச்சான் சேந்தன் குழந்தை. பூசாரி மார்புல கத்திய வச்சு மாட்டிட்டு இருக்கும் போதுதான் ஒரு மழைப்புறா போல தமையந்தி உடை நிக்கிறத கவனிச்சான். அவனுடைய கவனம் முழுசும் அப்படியே திசை திரும்பிச்சு தமையந்தி நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். சேந்தன் குழந்தை கிட்ட ஒரே உற்சாகம். ஹேய், யார் இந்த குட்டி அப்படின்னு சொல்லியபடியே தமையந்தி கிட்ட நெருங்கினா. அதுவும் மாலை கழுத்தமா நிக்கிறான்னு வேற சொல்லிக்கிட்டே கிட்ட போகவும் பூசாரிக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்றது விளங்க ஆரம்பிச்சிருச்சு. சேந்தா, வேண்டாம், அது கல்யாண பொண்ணு அப்படின்னு தமையந்துக்காக வக்காலத்தை வாங்கி கத்தினாரு. பூசாரி கத்தினதை கேட்டதுமே சாமி கவுண்டருடைய கவனம் சேந்தன் குழந்தை பக்கம் திரும்பிச்சு. இந்த நேரம் பார்த்து கணேசன் பழுதூருக்குள்ள போனது மிகப்பெரிய தப்பா அவருக்கு தோணுச்சு. அதுக்காக இதெல்லாம் வேடிக்கை பார்க்குற அளவுக்கு அவர் ஒன்னும் மானம் கெட்டவரும் இல்ல. ஆவேசத்தை திரட்டிக்கிட்டு தமையந்தை நோக்கி ஓடி வர ஆரம்பிச்சாரு சாமி கவுண்டர். சாமி கவுண்டருக்கு கள்ளன் சேந்தன் குழந்தை எப்படிப்பட்டவன்றது நல்லாவே தெரியும். கண்ணம் வைக்கிறதா அவனுடைய தொழில், கொலை செய்யறது அவனுடைய பொழுதுபோக்கு, கற்பழிக்கிறதுன்றது அவனுடைய விளையாட்டு. அதனாலதான் அவனை நோக்கி ஆவேசமா ஓடி வந்தாரு. ஓடி வந்தவரு மழை நீருக்குள்ள தெரியாதபடி மூழ்கி இருந்த சேந்தன் குழந்தையோட காலை இறுக பிடிச்சுக்கிட்டாரு. காலை பிடிச்சுக்கிட்டவரு கதறவும் ஆரம்பிச்சாரு. ஐயா, வேண்டாம் ஐயா, இது புது பொண்ணுங்க,
சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கு. இவன் புருஷன் மழைக்கு ஒதுங்க இடம் இல்லைன்னு சொல்லி ஊருக்குள்ள ஏதாச்சும் வீடு கிடைக்குமான்னு பார்க்க போயிருக்கான். பாவையா விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சவும் சேர்ந்தேன். சாமி கவுண்டர பதிலுக்கு எட்டி உதைச்சான். புது பொண்ணுங்கிற விட்டுன்னு வர சொல்ற, யார் ஏன் நீ? எனக்கு புதுசனா பிடிக்கணும் உனக்கு தெரியாதாக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமைந்தையை நோக்கி மேலும் அடி மேல அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சான். சேந்தன் குழந்தை தன்னை நோக்கி தான் வரான்னு தெரிஞ்சதுமே மழையில நனைஞ்சிருந்தாலும் பயத்துல வியத்து நடுங்க ஆரம்பிச்ச தமையந்தி ஒரு ஓர பார்வையால உயரமான முனிசனை பார்த்தா பூசாரிக்கு 10 கிட்ட வந்துச்சு. குழந்தை வேண்டாம் குழந்தை, சாமி பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இடையில புகுந்து கத்தினாரு. அவனும் சாமியை பார்த்தான். ஒரு இடக்கு சிரிப்பு சிரிச்சான். பூசாரி, போன முறை நான் சாமியை பார்க்க வந்தப்போ என்ன கேட்டேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதும் அதுக்கு அவர்கிட்ட எந்த பதிலும் இல்லை. முழிக்காத, நானே சொல்றேன். சாமி, எனக்கு புதுசா இலசா ஒரு நல்ல பொண்ணு வேணும்னு கேட்டுக்கிட்டேன். கட்டிக்க இல்ல, வச்சுக்க. என்ன ஆச்சரியம் பாரு, இன்னைக்கு நான் வந்திருக்கேன், பொண்ணு தயாரா இருக்குது. சேந்தன் குழந்தை தான் ஒரு மனுஷன் இல்ல மிருகம் அப்படின்றத சொல்லாம சொன்னான். சாமி, நீ கண்கண்ட தெய்வம் ஐயா, கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி தமையந்தியை நோக்கி கையை நீட்டினா. அவ பயந்து ஓட பார்த்தா. ஆனா இன்னொரு கல்லன் குதிரையோட வந்து அவன் முன்னாடி வழிமறிச்சவன் அவளை அப்படியே தூக்கி குதிரையோட முதுகுல போட்டுக்கிட்டவன் தன்னுடைய வலது கணுக்காலால குதிரையோட பின்தொடை ஒரு உதைக்க குதிரை சீறிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சது. அவனை பின்தொடர்ந்து மற்ற கல்லருடைய குதிரைகளும் போக ஆரம்பிச்சது. சாமி கவுண்டர் பின்னாடியே ஐயா ஐயான்னு கத்திக்கிட்டே ஓடினாரு. அவரால் ஓரளவுக்கு மேல ஓட முடியல. அப்படியே சேத்துல வழுக்கியும் விழுந்தாரு. அப்பதான் பழுதூருக்குள்ள போயிருந்த கணேசன் திரும்பி வந்துகிட்டு இருந்தான். திபுன்னு குதிரை மலைசில போறத பார்த்தவன் ஊருக்குள்ள வயசு பசங்க விளையாடுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டான். சாமி கவுண்டர் விழுந்து கிடந்ததை பார்த்த பிறகுதான் ஏதோ விபரீதம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டான். ஓடி வந்து அவரை தொட்டு தூக்கினான். மாமா, என்னாச்சு மாமா அப்படின்னு பதட்டமா கேட்டான். மாப்பிள்ள, தப்பு நடந்து போச்சு மாப்பிள்ள. நீ இங்க இருந்து போன பிறகு கல்லன் சேந்தன் குழந்தை இங்க வந்தான். அந்த கேள்வி கேட்டவன் நம்ம தமையந்தியை தொட்டு தூக்கிட்டு போறான் அப்படின்னு கதறினாரு. கணேசனுக்கு திம்முன்னு நெஞ்சில குத்து விழுந்த மாதிரி இருந்துச்சு. பூசாரி அவனை பார்த்துட்டு ஓடி வந்தாரு. தம்பி, சாமி முன்னாடியே ஒரு களவாணி உன் பொண்டாட்டிய தொட்டு தூக்கிட்டு போறான், நடக்க கூடாது நடந்துருச்சு. ஊருக்குள்ள போய் தலையாரிக்கிட்ட விஷயத்த சொல்லி அடிவார காட்டுக்கு கூட்டமா போங்க, ஓடுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா கணேசன் பூசாரியை வெறிச்சு பார்த்துட்டு பார்வைய முனீஸ்வரம் பக்கம் திருப்பினா. என்ன தம்பி, இப்ப போய் சாமியை பாக்குறீங்க, இப்ப பார்க்காம எப்ப பார்க்க சொல்ற? அட போங்க தம்பி, சாமி கிட்ட வந்து பேசிக்கலாம். வந்து பேச என்ன இருக்க முடியும்? ஆமா, தூக்கிட்டு போகும்போது இந்த சாமி வெடிக்க தானே பார்த்துட்டு இருந்துச்சு. இது என்ன கேள்வி தம்பி, எல்லாம் படுவேகமா நடந்துருச்சு. அதை விட வேகமா இந்த சாமி வந்து தடுத்து இருக்கணும், என் பொண்டாட்டிய காப்பாத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கணேசன் ஆவேசமா பேச ஆரம்பிச்சான். மாப்பிள்ள, இதெல்லாம் பிறகு பேசிக்கலாம், வாங்க போகலாம். முதல்ல தலையாரிக்கிட்ட விஷயத்த சொல்லுவோம். சாமி கவுண்டர் ஒரு புறம் அவன் கையை பிடிச்சு இழுத்தாரு. இருந்தும் திமிரிக்கிட்டு சாமியை நோக்கி ஓடினா. போய் கால் மாட்டில் நின்னான். நிமிர்ந்து முனீஸ்வரனை பார்த்தான். அவளோட கண்கள்ல கனல் தெரிஞ்சது. நெஞ்சுக்குள்ள உன் கண்ணெதிரிலேயே ஒரு அநியாயம் நடக்குது, நீ எப்படி வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்ற கேள்வி தெரிஞ்சது. தம்பி, உங்க மனசு கொதிப்பு எனக்கு புரியுது. உன்னோட கண்ணுக்கு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது, நீ வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன்னு நீ கேட்காம கேட்கிற. முனி இந்த மாதிரி அநியாயத்தை நிச்சயம் வேடிக்கை பார்க்க மாட்டான். அந்த கள்ளர்களுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு. அதுக்காக நீங்க புத்தி இருந்தும் கையை கட்டிக்கிட்டு உக்காண்டு இருந்தா அதுல அர்த்தமே இல்லை தம்பி. பூசாரி திரும்பவும் படபடப்பு குறையாம சொன்ன விஷயத்தையே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆவேசம் குறையாம அவரை திரும்பி பார்த்தான் கணேசன். பூசாரி கிட்ட இருந்த படபடப்பு அவங்கிட்ட கொஞ்சமும் இல்ல. பூசாரி அப்படின்னு கர்ஜன குரலை கூப்பிட்டான். சொல்லு தம்பி, சாமி கிட்ட இருக்கிறதானே நீங்க? ஆமா தம்பி, பரம்பரையா இந்த சாமிக்கு பூசை செய்யறதா எங்க குலத்தொழிலே. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சாமி இருந்துமா சந்தேகம்? என்ன சொல்றீங்க தம்பி? நானும் என் தமையந்தையும் வர வழியில இதோட மாமரத்துல இருந்து ஒரு புளிச்ச மாம்பழத்தை ஒருத்தன் சொல்ல கேட்காம ருசி பார்த்தோம். அதான் இப்போ இங்க இப்படி எங்களுக்கு ஒரு சிக்கல் வந்துருச்சு. ஆசைக்கு அறிவில்லைங்கிறது சரிதான், காரணமே இல்லாம அந்த மாம்பழத்தை யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. அதுக்கும் கெட்ட நேரத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அதான் அதை அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. எங்க புத்திக்கு அதெல்லாம் எட்டாம போயிடுச்சு. இப்ப எனக்கு எல்லாம் புரியுது. எது எப்படியோ நடக்கக்கூடாது நடந்துருச்சு. சாமி தான் இனி என் பொண்டாட்டியை காப்பாத்தணும். தம்பி, அதுகிட்ட சொல்லிட்டீங்கல்ல, உடனே கிளம்புங்க. நிச்சயம் அது துணைக்கு வரும். கிளம்புறேன் பூசாரி. அதோ அந்த வாழை எடுத்து என்கிட்ட கொடுங்க. வாள் எதுக்கு தம்பி அப்படின்னு கேட்டாரு பூசாரி. கொடுங்க பூசாரி, என் பொண்டாட்டி மேல ஆசை வச்சு அந்த கள்ளன் தலையை வெட்டி எடுத்துட்டு வந்து இந்த சாமியோட காலடியில வைக்கிறேன். கணேசன் சொன்னதை கேட்டதும் பூசாரி நடுங்க போயிட்டாரு. சாமி, அருவாளை கொடுங்க அப்படின்னு மறுபடியும் கம்பீரமான குரலை கேட்க ஆரம்பிச்ச கணேசன். பூசாரி நடுங்கபடியே எலுமிச்சம்பழ நுனியோட இருந்த அந்த அரிவாளை கொண்டு வந்து கணேசன் கையில கொடுத்தாரு. இது எல்லாத்தையும் சாமி கவுண்டர் பார்த்துக்கிட்டே தான் இருந்தாரு. அவருடைய உடம்புலையும் நடுக்கம் நிக்கவே இல்லை. கணேசன் அரிவாளோட ஆவேசமா அங்க இருந்து புறப்பட்டான். பின்தொடர்ந்து வர பார்த்த சாமி கவுண்டரை தடுத்து நிறுத்தினான். மாமா, இங்கே இரு, அவனுங்க தலையோட வரேன், அது வரைக்கும் சாமியை பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு ஆவேசமா கட்டளை இட்டான். அடலேறு மாதிரி அரிவாளோட ஓட தொடங்கினான்.